friends, welcome to Sisters Fun Blog. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். சாக்கோ வேஃபர் ஸ்டிக் 3, மில்கி பார் 1, கிட்கேட் 1, ட்ரஃபிள்ஸ் சாக்லேட் 6, 2 முட்டை, பால் 1 கிளாஸு, அப்புறம் இது ஹாப்பி பிஸ்கெட் 4 பேக்கெட்டு, ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டு, நெக்டர்ன்ற பிராண்ட்லேருந்து ப்ரௌனி பிஸ்கெட், அப்புறம் எலைட்டோடைய ப்ரௌனி, அப்புறம் ஒரு டைரி மில்க். நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே பீட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்கெட்டோட 2 பீட் பண்ண எக்கு, திக்காக இருக்கும். இப்போ நம்ம அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்தது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க பிஸ்கெட் அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு என்ன க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு சாக்லேட் வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ட்ரஃபிள் சாக்லேட் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா உள்ளார போனால் தான் நம்ம சாப்பிட்டு போனால் நல்லா சாக்லேட்டியாக இருக்கும். மறுபடியும் அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு சாக்லேட் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மில்கி பார் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட் நல்லா குட்டியாக போட்டால் நிறைய சாக்லேட் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அடுத்து ஷார்ட்ஸ். இப்போ நம்ம கிட்கேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்தது சாக்கோ ட்ரஃபிள் 1 ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கேக் பேக் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி குக்கரில் 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டேன். அடுத்தது நம்ம கேக் பேட்டர் அது உள்ள வச்சுட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கேக் ரெடி. இப்போ நம்ம இந்த சாக்லேட் மில்கில் சோக் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் மேலே மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த சாக்லேட் மில்க் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம், 2 சாக்கோ ட்ரஃபிள் சாக்லேட்டு, அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் மில்க், அது மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் இந்த சாக்கோபார் ஐஸ்கிரீம் சாக்கோ ட்ரஃபிளை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் மில்க் அதில் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். நம்ம அந்த கேக்கில் சோப் பண்ண டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேக் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.